எதிர்நீச்சல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஐசிஎஃப் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் தோழர் ராஜாராம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜாராம் அவர்கள். புதுடெல்லியில் சமீபத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேந்திரமான துறையான மின்சாரம் மற்றும் ரயில்வே துறைகள் சம்பந்தமான கருத்தரங்கங்கள் 2 முறை இந்திய தொழிற்சங்க மையம் முன்கை எடுத்து நடத்தியிருக்கிறது. அந்த அளவுக்கு நடத்துவதற்கான முக்கியத்துவம் தற்போது ஏன் வந்தது? தொடரேன். இப்பொழுது அந்த 2 கருத்தரங்கம் கடந்த டிசம்பரில் மின்சாரத்துறையும் ரயில்வே துறையும் 2 துறைகளையும் பொதுத்துறையாக அரசு துறையாக பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தரங்கம் சிஐடி அகில இந்திய மையம் முயற்சி எடுத்து நடத்தியது. அதற்கு பிறகு இப்பொழுது இந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி ரயில்வே துறையினுடைய பாதுகாப்பு குறைபாடுகளை முன்னிறுத்தி பாதுகாப்பு பணியிடங்களை அதிகப்படுத்த வேண்டும், அந்த காலியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையோடு முன்வைத்து பயணிகளை பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டும், ரயில்வே ஊழியர்களுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டும், பாதுகாப்பு உள்ளிட்ட காலியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த கருத்தரங்கம் நடத்தி அதை நாடு முழுவதும் அதற்கான போராட்டங்களை தொடங்குவதற்கான ஒரு போராட்ட அறிவுகளை வெளியிட்ட ஒரு கருத்தரங்கமாக நடந்தது. இன்றைக்கு ஒரு சண்டிகர் தனியார் மயம் யூபி அரசாங்கம் தனியார் மயப்படுத்துவதும் ஹரியானா அரசாங்கமும் தனியார் மயப்படுத்துவதை எடுத்து மிகப்பெரிய போராட்டம் நாடு தழுவிய முறையில் இன்றைக்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் சிஐடி முன்னெடுத்து நடத்திருக்கிறது. மின்சாரமும் ரயில்வே துறையும் இந்தியாவின் நாடி நரம்பு. மின்சாரம் இல்லாவிட்டால் இந்தியா இயங்காது, உலகமே இயங்காது. அதே போல் ரயில்வே துறையும் நாடி நரம்பாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 கோடி மக்களை பயணிக்கிற ஒரு மிகப்பெரிய துறை. அந்த துறையும் படிப்படியாக தனியார் மயமாக்கப்பட்டு ஆக்சிடென்ட்கள், மனித இறப்பு தொடர்ந்து அதிகரித்து வந்துகிட்டு இருக்கு. இது அதுவும் குறிப்பாக கடந்த 2023 அதிக ஆக்சிடென்ட்கள் நடந்த வருடமாக இருக்கிறது. கடந்த 2023 ஜூன் மாதம் கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸில் ஒரே விபத்தில் கிட்டத்தட்ட 223 பேர் தொடர்ந்து கிட்டத்தட்ட 3-4 மாதமாக தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் விபத்து நடந்த. விபத்துக்கான முக்கியமான காரணம் என்ன? விபத்துக்கான முக்கியமான காரணம் பாதுகாப்பு பணியிடங்களை நிரப்புவதில்லை, தொழில்நுட்ப சிக்னல், டெலிகம்யூனிகேஷன் பாயிண்ட்ஸ் போன்ற பாதுகாப்பு பணியிடங்களை நிரப்புவதில்லை, அதற்கான தொழில்நுட்ப விஷயங்களையும் பழைய தண்டவாளங்களை பராமரிப்பதில்லை, புதிய தண்டவாளங்களை உருவாக்குவதில்லை, சிக்னலை பழுது பார்ப்பதில்லை, குறிப்பிட்ட உரிய காலத்தில் பழுது பார்க்காமல் இருப்பது, போதுமான தொழில்நுட்பத்தை மேம்படுத்தாமல் இருப்பது, இந்த மாதிரி காரணங்களால் தான் அதிக ரயில் விபத்து நடக்குது. போதுமான மூலதனமும் இதில் மூலதனம் செலவு செய்யப்படுவதில்லை. அவங்க சொல்கிற மூலதனம் கிட்டத்தட்ட 2030க்குள் 5 லட்சம் கோடி முதலீடு செய்வதாக சொன்னாங்க. ஆனால் 1,44,000 கோடி தான் முதலீடு செய்தார்கள். இப்படிப்பட்ட நிலைமையினால் அதிகமான விபத்துகள் நடக்கிறது. அது மட்டும் குறிப்பாக லோகோ பைலட்டுகள், ட்ரெயின் டிரைவர்கள் கிட்டத்தட்ட 14 மணி நேரம் 16 மணி நேரங்களாக ஓய்வில்லாமல் வேலை செய்கிற நிலைமை இருப்பதனால அவங்க சிக்னலை பாஸ் ஆகி போகிற நிலைமை இருக்குது. தூக்கம் எல்லா மனிதர்களுக்கும் அந்த இரவு நேரத்தில் அந்த தொடர்ந்து பணியாற்றுவதனால அந்த சிக்னலை பாஸ் ஆகி போய் அப்படி தான் விபத்துகள் நடக்குது. அப்புறம் சிக்னல் கோளாறுகளால் விபத்து நடக்குது. ஆனால் இது மனித தவறு என்று மூடி மறைக்கிற வேலைகள் நடக்குது. கவச்சு அந்த தானியங்கியாக 2 ரயில்கள் மோதுவதை தவிர்க்கிற அந்த கருவிகளை பொருத்துவதில்லை. ஏற்கனவே இருக்கிற டெக்னாலஜி சிக்னல்களே இவங்க மேம்படுத்தாமல் இருப்பது, பழுது பார்க்காமல் இருப்பது, அதற்கான போதுமான பணியாளர்களை நியமிக்காமல் இருப்பது, ஸ்டேஷன் மாஸ்டரில் கண்ட்ரோல் போர்டு அதெல்லாம் அந்த டிவைஸ் அதெல்லாம் மேம்படுத்தாமல் இருப்பதனால தான் விபத்துகள் அதிகமாக இருக்குது. அதனால் இன்றைக்கு நீங்கள் மைக்ரேஷன் ஆஃப் லேபர்ஸ்,
லேபர் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அதிகமாக மாநிலம் விட்டு மாநிலம், நகரம் விட்டு நகரம், இப்போ வந்து சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு மதுரை, மதுரை கோவை, இப்படி வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அதிகமாக இருக்காங்க. அது மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறையா வந்து இந்த நகரங்களுக்கு இடையில் இந்த வீக்கெண்டில் வந்து அதிகரிக்கிற பயணிகள் அதிகரிக்கிறது. அப்புறம் வந்து உங்களுக்கு டிராஃபிக்கே அதிகம் இருக்குது. கிட்டத்தட்ட 16 மடங்கு 1950 விட 16 மடங்கு வந்து ரயில் பயணிகள் இது ரயில் இயக்கம் அதிகரிச்சிருக்கு. ஆனால் அதே அளவுக்கு அதுக்கான வந்து நீங்கள் ட்ராக் வந்து லைவ் ட்ராக்னு பார்த்தீங்கன்னா 2% தான் அதிகரிச்சிருக்கு. அது 16 மடங்குக்கு 2%. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து விபத்துகள் அதிகரிக்கிறது. இப்போ இந்த நோக்கத்துக்காக தான் அந்த சிஐடியோட அகில இந்திய மையம் முன்முயற்சி எடுத்து இப்படி ஒரு அகில இந்திய அளவில் போராட்டம், மக்கள் கவனத்தை ஈர்ப்பது, அரசாங்கத்தை கவனத்தை ஈர்ப்பதற்காக பயணிகளும் பொதுமக்களும் தொழிலாளிகளும் இணைந்து இந்த போராட்டங்கள் நடத்த வேண்டும் என்று அந்த கருத்தரங்கம் அனைத்து மாநிலங்களில் இருக்கிற சிஐடி தலைவர்களும், ரயில்வே தொழிற்சங்கங்களும், டிஆர்யூ, ஐசிபியூடபிள்யூ சிஐடியூ, சிஎல்டபிள்யூ லேபர் யூனியன் சிஐடியூ, இந்த அமைப்புகளை அனைத்தும் இணைந்து அந்த கருத்தரங்கத்தை நடந்தது. ஒரு வெற்றிகரமான கருத்தரங்கம். இது தொடர்ந்து போராட்டங்களை அடுத்து ஏப்ரல் வரை கையெழுத்து இயக்கம், மாநில கருத்தரங்கம், மாவட்ட கருத்தரங்கம் போராட்ட திட்டங்களை அறிவித்திருக்கார்கள். அந்த போராட்டங்கள் நடக்கும்பொழுது பொதுமக்களுடைய கவனத்தை ஈர்த்து இது வந்து அரசாங்க கவனத்தையும் ஈர்க்கிற வகையில் இந்த போராட்டங்கள் மாறும் என்ற நம்பிக்கையுடன் இந்த கருத்தரங்கத்தை நடத்தியிருக்கோம். வந்தே பாரத் என்பது மோடி போராட்டங்கள் எல்லாம் இது வந்து தன்னுடைய ஆட்சியினுடைய ஒரு ஐகான் மாதிரி காட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனால் மறுபுறம் வந்து இந்த வந்தே பாரத் திட்டத்தை ஐசிஎஃப் மாதிரியான ஒரு அரசு துறைகள்லேயே பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது கூட அரசாங்கம் ஏன் அதை வந்து தனியாரையோ கார்பரேட்டையோ ஊக்குவிக்கக்கூடிய ஒரு முயற்சி நடக்குது? உண்மையிலே ஐசிஎஃப்பால் அது முழுமையாக அதனுடைய கொள்ளளவை வந்து தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஐசிஎஃப் வந்தே பாரத் ஐசிஎஃப்னுடைய இண்டிஜினஸ் ப்ராஜெக்ட் தான். ஐசிஎஃபோட சொந்த தயாரிப்பு. கிட்டத்தட்ட 85% இந்திய உள்நாட்டு தயாரிப்பிலே உருவான ஒரு தொழில்நுட்ப வண்டி. ஹைஸ்பீடு, மீடியம் ஹைஸ்பீடு ட்ரெயின். இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸில் வந்து இன்ஜின் தனியாக இருக்கும், பெட்டிகள் தனியாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ யூஎம்யூ வந்து பெட்டியும் இன்ஜினும் தனியாக ஒன்றாக இணைந்து இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் உருவாக்குனது தான் வந்தே பாரத். அந்த முறையில் வந்து உங்களுக்கு ட்ரெயின் புறப்படும் போதும் நிற்கும் போதும் இருக்கிற ஹாலிங் ஸ்பீடு அதெல்லாம் உடனடியாக பிக்கப் பண்ண முடியும். அப்போ இந்த இஎம்யூ பிக்கப் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயணம் செய்யும் போது தெரியும், உடனே பிக்கப் ஆகி ஸ்பீடு எடுத்துரும். அதே மாதிரி வந்தே பாரத்தும் வந்து உடனடியாக பிக்கப் ஆகி போகிறதுக்கான அந்த ஸ்பீடு இருக்கும். அதனால் ஸ்பீடு வந்து உடனடியாக அடுத்த 5 நிமிடங்கள்லேயே உங்களுக்கு அதனுடைய ஸ்பீடை பிக்கப் பண்ண முடியும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 180 கிலோமீட்டர் ஹை ஸ்பீடு கெப்பாசிட்டி உள்ள ட்ரெயின் தான் அந்த வந்தே பாரத் ட்ரெயின். பட் அதுக்கேற்ற மாதிரி ட்ராக் கண்டிஷன் இல்லை. அதுதான் கரெக்டாக நீங்கள் கேட்டீங்க. அதுக்கான ட்ராக் கண்டிஷன் வந்து இந்தியன் ட்ராக் கண்டிஷன் இல்லை. இப்போ வந்து 120-140 கிலோமீட்டர் தான் போக முடியும். அதுவும் எல்லா ஜோன்லேயும் அது போக முடியாது. சில ஜோனில் தான் அது போக முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டு ட்ராக் இருக்கணும், அந்த அளவுக்கு இல்லை. அதனால் வந்து நீங்கள் புல்லட் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா எலவேட்டட் ஸ்ட்ரக்சர், அதுக்குன்னு தனியாக ஒரு பாலம் போன்ற ஒரு இருப்பு பாதை அமைப்பில் தான் அது போக முடியும். ஆனால் இதில் வந்து ஒரு 140-180 போக முடியும், ஒரு சில ஜோன்லாம் போக முடியும். அதனால் வந்து உங்களுக்கு பயண நேரம் கம்மியாக இருக்குது. உங்களை வந்து சாதாரண உங்களுக்கு ஹை ஸ்பீடு இன்ஜின் இது ஹை ஸ்பீடு ட்ரெயினை விட இதை வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் முன்னாடியே போக முடியும். இன்னும் ட்ராக் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணால், ட்ராக்கு வந்து ஹை ஸ்பீடுக்காக மாற்றினா, அது செப்பரேட் காரிடார் ஹை ஸ்பீடு ட்ரெயினுக்காகவே செப்பரேட் உங்களுக்கு தனி இருப்பு பாதை போட்டால் இதை வந்து அந்த 180, 170, 200, 220 கிலோமீட்டர் வரைக்கும் கூட போக முடியும். இப்போ வந்து ஹைட்ரஜன் இன்ஜின் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து 220 கெப்பாசிட்டி தான் விடும். இதில் என்ன நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதுன்னா, வந்தே பாரத் நீங்கள் வந்தே பாரத் உருவாக்கும் போது ஐசிஎஃப்னுடைய அதிகாரிகள், ஐசிஎஃப்னுடைய அன்றைக்கு பொதுமேலாளர் அந்த சுதான்ஸ் மணி அவர் தான் முன்முயற்சி எடுத்தார். அன்றைக்கு இருக்கிற அந்த அதிகாரிகளும் இன்ஜினியர்ஸ் குழு தான் முன்முயற்சி எடுத்து. அப்போ வந்து அந்த என்ன பின்னணியில் பண்ணாங்கன்னா, அப்போ வந்து உங்களுக்கு ஸ்பெயினில் வந்து இவங்க ஹை ஸ்பீடு மீடியம் ஹை ஸ்பீட் ட்ரெயினை இவங்க போய் கேட்டாங்க. இந்திய அதிகாரிகள், ரயில்வே அதிகாரிகள் கேட்டப்போ வந்து 250 கோடிக்கு ஸ்பெயின் கொடுக்குறதா சொன்னாங்க. அப்போ வந்து 250 கோடிக்கு தயார் பண்ணுறதை விட நம்ம கம்மியாக ஒரு ட்ரெயின் ஒரு ஃபார்மேஷன் வந்து 250 கோடிக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு 5 வருடத்துக்கு எங்கள்கிட்ட தான் வாங்கணும் நீங்கள், அதனால் நீங்கள் திரும்ப எங்கள்கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிற முறையில் அப்படி தான் அவங்க ஒப்பந்தம் போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ அந்த ட்ரெயினை வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 98 கோடியில் வந்து ஐசிஎஃப்ல தயார் பண்ண முடியும்னு கிட்டத்தட்ட ஒரு காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக தான் ரயில்வே போர்டில் ரயில்வே வாரியத்தில் கேட்டு தான் அந்த இன்ஜின் உற்பத்தியை வாங்கினார். அது ட்ரெயின் 18ங்கிறதான் எங்களுடைய
நம்மளுடைய ஐசிஎஃப்னுடைய பேர். அது அப்புறம் வந்தே பாரத்னு தான் இந்த அரசாங்கம் மோடி அரசாங்கம் வருது. அப்போ 250 கோடி இங்கே இருக்குது, 98 கோடி. இப்போ வந்து 120 கோடியில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்போ கூட 250க்கும் 120க்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அந்த அளவில் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம வந்து சேர் கார் டேல போகிற ட்ரெயின் தான் நம்ம முதல்ல தயார் பண்ணோம். அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து சென்னை மதுரை, சென்னை கோவை, சென்னை விஜயவாடா இப்படிலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அது ரொம்ப லாபம் தரக்கூடிய வகையில் அது பயணிச்சுட்ருக்கு. வந்து ரொம்ப இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் மைக்ரேட்டட் பாப்புலேஷனுக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கான இது ரொம்ப வசதியான ட்ரெயினாக இது இருக்குது. அந்த முறையில் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போன பிறகு இப்போ வந்து வந்தே பாரத் ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ்க்கான முயற்சி நடக்குது. அந்த முயற்சி நடக்கும்போது தான் மோடி வந்து இதை அப்படியே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கைமாற்றுவதற்காக முயற்சி எடுத்தார். டிட்டாகருங்கிற ஒரு பன்னாட்டு நிறுவனத்தை ஐசிஎஃப்குள்ளேயே வந்து ஐசிஎஃப் தொழிற்சாலைக்குள்ளே நம்ம வரிப்பணத்தில் உருவான நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே பயன்படுத்தி நம்ம தொழிற்சாலைக்குள்ளேயே தொழிற்சாலையோட கரண்ட்டு, நம்மளுடைய 100 தொழிலாளிகள் நம்ம தொழிலாளி கொடுக்கணும், தண்ணி வசதி எல்லா வசதியும் கொடுத்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 180 கோடி 170 கோடி வரைக்கும் 220 கோடி வரைக்குமே கூட அவங்க பேசினாங்க. அப்படிப்பட்ட ஒப்பந்தத்தை எடுத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தணும். சிஐடி ஆரம்பித்து அது ஒரு அனைத்து யூனியன் போராட்டமாக மாறி அனைத்து மத்திய தொழிற்சங்களும் அரசியல் கட்சிகளும் அதற்கு ஆதரவாக ஐசிஎஃப் தொழிலாளர்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தாங்க. அது மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அதில் வந்து குறிப்பாக சொல்லப்போனால் சிஐடியுடைய மாநில தலைவர் சவுந்தரராஜனுடைய குரலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நாடாளுமன்ற மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவருடைய குரலும் வந்து மிகப்பெரிய அளவில் அது பயன்பட்டது. அந்த போராட்டம் வெற்றியடைந்து இப்போ டிட்டாகருங்கிற பன்னாட்டு நிறுவனம் ஐசிஎஃப் தொழிற்சாலைக்குள்ள உள்ளே நுழைவதை தடுத்து நிறுத்திருக்கிறோம். இப்போ வந்து நான் எங்களுடைய போராட்டத்தின் வாயிலாக ஒன்றிய அரசாங்கம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 150 வந்தே பாரத் ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸுக்கான உற்பத்தி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. மிக விரைவில் அதற்கான சோதனை ஓட்டங்கள் நடந்து விடுத்து எங்கள் இன்றைக்கு பொது மேலாளர் சுப்பாராவ் அவர்கள் மிக விரைவில் அதனுடைய வெள்ளோட்டத்தை வெளியிட இருக்கிறார்கள். அதனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ஒரு அரசு துறை ஐசிஎஃப் வந்து ஒரு ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸையும் உருவாக்கியிருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த போராட்டத்துக்கு பிறகு பன்னாட்டு நிறுவனங்களும் இந்த ஒன்றிய அரசனுடைய ஆதரவு, பாஜக ஒன்றிய அரசு மோடி அரசனுடைய ஆதரவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராத்வாடா ஒர்க் ஷாப்பில் இந்த டிட்டாகர் நிறுவனம் இதே மாதிரி ரயில்வே இங்கே ஐசிஎஃப் மாதிரி ஒரு உற்பத்தி தொழிற்சாலை அங்கே உருவாக்கி அதுக்குள்ளே வந்து இன்றைக்கு அவங்க உற்பத்தியை துவங்க போகிறாங்க. இங்கிருந்து அந்த உற்பத்தியை அவங்க மாற்றிட்டாங்க. இப்போ தனியார் தான் உற்பத்தி பண்ண போகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியை உருவாகுது. இந்த அவங்க வந்து கண்டிப்பாக அரசு துறையை விட ரயில்வே துறையை விட அதிகமாக விலைக்கு தான் அவங்க ட்ரெயினை விற்க போகிறாங்க, ட்ரெயினை ஓட்ட போகிறாங்க. அப்போ வந்து கட்டணங்கள் உயரும், பயணிகள் கூட்டணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த கோவிடை பயன்படுத்தி முதியோர் கட்டண சலுகையை நிறுத்திட்டாங்க. தொடர்ந்து நீங்கள் வந்து கட்டணத்தை உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. ப்ரீமியர் தக்கல் அப்படி இப்படின்னு பல முறைகளில் கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. இப்போ ட்ரெயினே வந்து தனியார் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும்னா கண்டிப்பாக அது கட்டணம் உயரும், சாதாரண மக்கள் பயணிக்க முடிய அளவுக்கு போகும். ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எதிராக தான் எடுத்து போராடிட்டு இருக்கோம். அந்த கோரிக்கையும் தனியார் மயப்படுத்தக்கூடாதுங்கிற கோரிக்கையும் இந்த கருத்தரங்கத்தில் ஒரு கோரிக்கை. நாடு முழுவதும் இப்போ மெட்ரோ ரயில்ன்றது எல்லா மாநிலங்கள்லையும் இப்போ அறிமுகப்படுத்திட்டு வருது. அந்த முறையில் மெட்ரோ ரயில் தயாரிப்புக்கு உண்டான ஆர்டர்களும் ஐசிஎஃப்க்கு வருதா? இல்லை, மெட்ரோ ரயில் இப்போ சென்னை மெட்ரோ ரயில் வந்து அல்ஸ்டாம்ங்கிற ஒரு பன்னாட்டு கம்பெனி தான் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. சென்னையில் இருக்கிற ஐசிஎஃப்பால் நம்மளால் தயார் பண்ண முடியும். என்ன அதுக்கு என்ன உதாரணம் சொன்னால், ஐசிஎஃப் வந்து இந்தியாவோட முதன்மை தொழிற்சாலை 1955 உருவாக்கப்பட்ட இந்தியாவோட முதல் ரயில் பெட்டி தொழிற்சாலை தான். அப்போல்லாம் தனியாருக்கு இவ்வளவு மூலதனம் செலவு பண்ணுறதுக்கு அளவுக்கு தனியார் இல்லை. ஆனால் இன்றைக்கி தனியார் பன்னாட்டு நிறுவனங்கள் வளர்ந்துட்டாங்க. 1955 உருவாக்கின ரயில்வே தொழிற்சாலை வந்து ஐசிஎஃப் தொழிற்சாலை வந்து 1984 முதல்ல இந்தியாவில் உருவான மெட்ரோ கல்கட்டா மெட்ரோ இன்றைக்கு வரைக்கும் ஐசிஎஃப் வந்து தொடர்ந்து ஆர்டர் எடுத்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு வெற்றிகரமாக இன்னைக்கும் கொல்கத்தா நகரத்தில் ஐசிஎஃப்னுடைய தயாரிப்பான கொல்கத்தா மெட்ரோ ரயில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் பண்ண முடியும். ஆனால் இந்த அரசாங்கத்தோட கொள்கை வந்து அனுமதிக்கலை. இப்போ வந்து சென்னை மெட்ரோக்கான டெண்டரில் வந்து ஐசிஎஃப்ஐ பங்கேற்கவே விடுறதில்ல. அவங்க ஒரு சொத்தை காரணமாக ஒன்று சொல்கிறாங்க. எல்லா உற்பத்தியும் ஐசிஎஃப்
வளாகத்துக்குள்ளே நடக்கணும். இப்போ நீங்கள் வந்தே பாரத் கேள்வி கேட்டிங்களே, வந்தே பாரத்தில் 85% உள்நாட்டு தொழில். அதோட ஹை ஸ்பீடு ட்ராக்ஷன் மோட்டார், அப்புறம் வந்து பிரேக்கிங் சிஸ்டம், அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம், இது ஒன்று எலக்ட்ரானிக் சிஸ்டம் வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டம். இது வந்து நம்ம இன்னும் இப்போ இறக்குமதி பண்ணி தான் பண்ணுறோம். அது எல்லாம் நீங்கள் மெட்ரோ எடுத்தாலும் எந்த பப்ளிக் செக்டார் இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் நீங்கள் இறக்குமதி பண்ணி தான் பண்ணுறாங்க. இப்போ அது நம்மளே பண்ண முடியும். இப்போ பிஹெச்எல் வந்து இதே ட்ராக்ஷன் மோட்டாரை ஒரு பொதுத்துறை நிறுவனம் பண்ணுது. இப்போ பிஹெச்எல்லும் ஐசிஎஃப்பும் சிஎல்டபிள்யூ, அங்கே சிஎல்டபிள்யூ வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, சித்தரஞ்சன் லோகோ ஒர்க்ஸ், அது இன்ஜின் தயார் பண்ணுற தொழிற்சாலை. அந்த 3 தொழிற்சாலை பிஹெச்எல், ஐசிஎஃப், சிஎல்டபிள்யூ மூன்றும் இணைந்து இந்த ஹை ஸ்பீடு ட்ராக்ஷன் மோட்டார் தயாரிக்க முடியும். ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஏற்கனவே பிஹெச்எல் தயார் பண்ணியிருக்காங்க. மெட்ரோ ரயில்வே இப்போ நீங்கள் வந்து டெல்லியிலையும் சென்னையிலையும் ஓடுற மெட்ரோ ட்ரெயின் வந்து பிஹெச்எலும் தயார், அது பொதுத்துறை நிறுவனம் தான். இப்போ அரசு துறையும் பொதுத்துறையும் இணைந்து ஐசிஎஃப்ல உருவாக்க முடியும். நீங்கள் வந்து அது 100% வந்து இண்டிஜினஸாக உருவாக்க முடியும். இதுக்கான கோரிக்கையை வந்து கடந்த 2003 டிசம்பர்லேயே நம்ம வந்து ரயில்வே மந்திரிகிட்ட கொடுத்துருக்கோம். வெங்கடேசன் சிபிஎனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் துணையாக வந்து எனக்கு அந்த மெமரேண்டம் கொடுத்துருக்கோம். ஆனால் அது வந்து அந்த கோரிக்கை அவங்க இன்னும் பரிசீலிக்கவே இல்லை. அதனால் இப்படி நம்ம முழுமையாக ஐசிஎஃப்பை வளர்க்க முடியும், ஆனால் அதை பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் உற்பத்தி எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா கூட சைனாவை பீட் பண்ணி உலகத்திலே அதிகமாக 2019 4720 கோச் வந்து நம்ம உற்பத்தி பண்ணிருக்கோம், சாதனை உற்பத்தி. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 3500 இந்த ஆண்டு 2023-24 உற்பத்தி ஆண்டில் கிட்டத்தட்ட 3700 உற்பத்தி பண்ணுறோம். இப்போ கடந்த அடுத்த வருஷங்களுக்கான ஆர்டர்லாம் கூட வந்து 4500 வரைக்குமான உற்பத்தி உயர்த்துவதற்கான டார்கெட்டை ரயில்வே வாரியம் உற்பத்தி அச்சீவ் பண்றதுக்கு ஏற்ற முறையில் ஊழியர்கள் வந்து சரியான கேள்வி. ஊழியர்களை வந்து இன்றைக்கும் கிட்டத்தட்ட 2000 காலி இடங்கள் இருக்கு நெருப்பில் ஐசிஎஃப்ல மட்டுமே. அதில் குரூப் டி பணியிடங்களும் டெக்னீஷியன் சொல்ற டெக்னீஷியன் பணியிடங்களும் என்ஜினியர்ஸ் சூப்பர்வைசர் பணியிடங்கள் உட்பட காலியாக இருக்கு. தொடர்ந்து போராடுவதன் விளைவாக இப்போ ஒரு 750 ஸ்கில்டு பணியிடங்களும் 445 குரூப் டி பணியிடங்களும் இப்போ நிரப்ப போகிறாங்க, ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரயில்வே வாரியம் ஒத்துக்கிட்டு அதுக்கான அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆர்ஆர்பி தேர்வு நடக்க போகுது. இப்போ இந்த பேட்டியின் வாயிலாக நான் ஒரு வேண்டுகோளை விடுறேன். பொதுமக்கள் வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி ஆர்ஆர்பி தேர்வுகளை கவனம் செலுத்துவதில்லை. நம்ம அதுவும் தமிழ் சமூகத்திலேருந்து இந்த அப்ளிகேஷனே வந்து இந்த தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக வர்றதில்லை, போட்டியாளர்கள் வர்றதில்லை. தேர்வாகவும் வடநாட்டிலேருந்து அதிகமான இளைஞர்கள் வந்து இதில் வந்து தேர்வுக்கு வராங்க. நம்ம ஊரில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில்வே சதன் ரயில்வே வேலைவாய்ப்புக்கும் ஐசி வேலைவாய்ப்புக்கும் தமிழர்கள் அதிகமாக வர்றதில்லை. இங்கே இருக்கிற ரீஜன் பக்கத்து மாநிலத்திலேருந்து கூட அதிகமாக வர்றதுங்கிறதான் எங்களுடைய இயக்கமாக இருக்குது. அதனால் தொடர்ந்து பயிற்சி எடுத்தால் வர முடியும். நிறையா வந்து இந்த ஐடி நிறுவனங்களை, தனியார் நிறுவனங்களை தான் கவனம் செலுத்துகிறாங்க இன்னைக்கு இருக்கிற என்ஜினியர்ஸ். இங்கே ஒரு பாதுகாப்பான வேலையில் இருக்குது. நல்ல ஒரு அரசு துறையும் பொதுத்துறையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி சமூக நீதி வேலைவாய்ப்பு இங்கே தான் கிடைக்குது. அப்போ அதுக்கு நிறையா முயற்சி எடுக்கணும்னு வந்து இந்த பேட்டியின் வாயிலாக எனக்கு கேட்டுக்கிறேன். அந்த முறையில் நாங்கள் வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தணும், போதுமான இந்த உற்பத்தி உயர்வுக்கேற்ப இந்த பணியிடங்களை அதிகரிக்கணுன்றதையும் சேர்த்து கேட்குறோம். காலி இடங்கள் நிரப்பணும்னு கேட்குறோம். இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பணியிடங்கள் இருக்குது. அதில் வந்து இந்த ஏற்கனவே விபத்து சொன்னோம்ல, விபத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிலே கிட்டத்தட்ட 1,40,000 வேகன்சி வந்து இந்த பாதுகாப்பு பணியிடங்களான ரயில்வே டிரைவர், லோகோமேன், லோகோ டிரைவர்களான ஸ்டேஷன் மாஸ்டர், இந்த பணியிடங்கள் இதுலேயே கிட்டத்தட்ட 40,000 பணியிடங்கள் காலியிடார். அப்போ வந்து அது பாதுகாப்பு பணியிடங்கள் காலியாக விட்டால் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிறது செய்யும். அதனால் இந்த கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கைகள். ரயில்வே பாதுகாப்பு, ரயில்வே பயணிகள் பாதுகாப்பையும் ரயில்வே ஊழியர்களுடைய பாதுகாப்பையும் காலியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற இந்த சிஐடியினுடைய போராட்டம் முக்கியமான போராட்டம். அது மாதிரி இந்த
மின்சார ரயில்கள் மின்சாரத்தை தனியார் மயமாக்குவதும் ரயில்வே பாதிக்கும். அந்த முறையில் ரயில் பயணிகளையும் இது பாதிக்கும். இந்த சாதாரண மக்கள், நடுத்தர மக்களும் சாதாரண உழைப்பாளிகள், இந்த புலம்பெயர்ந்து வேலை செய்கிற சாதாரண பயணிகளுக்கு, சாதாரண தொழிலாளர்களுக்கு முக்கியமான போக்குவரத்தாக இருக்கிறது வந்து ரயில்வே. அந்த முறையில் இது பாதிக்கும் என்ற முறையில் இந்த போராட்டங்கள் கவனத்தை ஈர்க்கிற போராட்டங்களாக இருக்கிறது என்று முறையில் தெரிவித்து, இதுவரை நம்மோடு ஐசிஎஃப் துறையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் சவால்களை பற்றியும் நம்மிடம் விளக்கமாக உரையாற்றிய திரு ராஜாராம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எதிர்நீச்சல் நேயர்கள் சந்தாதாரர்களாக சேருவது மட்டுமல்ல, பெல் பட்டன் அழைத்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான வேலையும் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.